தொடர்ந்து 4 நாள் முன்னாடி உள்ள ஹையை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குது. 4 ரெட் கேண்டில். அதே மாதிரி எஃப்ஐஸ் வந்து ஃப்ரைடே 5000க்கு மேலே விற்றாங்க. நேற்று 1629 கோடி விற்றுருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ் வந்து 11,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க இந்த மாதத்தில். ஸோ அவங்களும் செல் சைடு இருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. 50 மூவிங் ஆவரேஜுக்கில் சப்போர்ட் எடுத்தது, அதுவும் சப்போர்ட் எடுத்தது ஒரு ரெட் கேண்டில். அது பெரிய பாசிட்டிவ் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ரைசிங் சேனல்னு சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. ஸோ இங்கே பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஃபர்தராக கீழே இறங்கலாம், இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ஒரு 3 முக்கியமான கீ ஃபேக்டர் இருக்குது. நம்பர் 1, எஃப்ஐஸ் பையராக மாறணும், ப்ரோ ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ரெண்டாவது வந்து நம்ம ரிசல்ட்ஸு நம்ம பாசிட்டிவாக டேர்ன் ஓவர் ஆகும். அப்போ தான் மற்ற பேர் பை பண்ணுறது, புதுசாக பையர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. மூணாவது, ட்ரம்ப்புடைய தாரிஃப், அது வந்து நமக்கு ஆகஸ்ட் 1 தான். இப்போ வாஷிங்டனுக்கு இந்தியாவுடைய டீம் போயிருக்கு. ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் நமக்கு ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐஎன்ஆர் வந்து ஒரு கவலை அறிவிக்குது. 86.01 அகெயின் 86க்கு மேலே வந்திருக்கிறது. இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சரி, யூஎஸ் விக்ஸை செக் பண்ணும்போது 5% அப்பாகி 17.2 ஒரு ஃபியர் அதிகமாகுது. அதற்கு காரணம் ட்ரம்ப் வந்து இது ரஷ்யா மேலே சிவியராக ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதாவது 50 நாளைக்குள்ளே இது முடியாட்டி மோர் சேங்ஷன் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ரஷ்யா கிட்ட ஆயில் இது வச்சிருக்க கண்ட்ரி கூட 100% டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லாம் வந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஃபியருக்கான காரணம். குளோபல் மார்க்கெட்டில் டோ ஜோன்ஸு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகுது. S&P 500 1/4% அப்பு, நாஸ்டாக் 1/4% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 1/2% அப்பு, CSE இட்டாலி 1/4% டவுனு, DX ஜெர்மனி 1/2% டவுனு. ஏஷியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1/4% அப்பு, கொரியா கோஸ்பி 1/4% டவுன். இப்படி ஒரு மிக்சராக தான் இருக்குது, அப் அண்ட் டவுன் அப்படின்னு. அதே மாதிரி ஏடிஆரை செக் பண்ணும்போது HDFC 1% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/2% அப்பு, ICICI 1/4% டவுனு, அப்புறமா ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/4% டவுனு, விப்ரோ 1% டவுனு, இன்ஃபோசிஸ் 1% டவுனு, ரிலையன்ஸ் 1% டவுன். ஏடிஆர் எல்லாமே டவுன் சைடு இருக்கிறது. கோல்டை செக் பண்ணும்போது 1/4% அப்பாகி 3345, 3500 தான் லைஃப் டைம் ஹை. சரியா? அதே மாதிரி பிட்காயின் ஒரு 1/2% டவுன் ஆகி 1,19,500 ட்ரேட் ஆகுது. லைஃப் டைம் ஹை, புதிய லைஃப் டைம் ஹை வந்து 1,23,236. க்ரூட் ஆயிலை செக் பண்ணும்போது 66.77, 1/4% டவுன் ஆகி ட்ரேட் ஆகுது. சரி, ட்ரம்ப்புடைய நியூஸ் பார்த்துட்டு அப்புறமா டெக்னிக்கலாக பார்த்துட்டு என்ன நடக்கலாங்கிறது பார்த்துலாம். ட்ரம்ப் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 100% தாரிஃபு ரஷ்யாவில் வாங்குறவங்களுக்கு இந்த டைமில் வந்திருக்கு. அப்புறம் நம்ம ஏமனில் அந்த நிமிஷா பிரியா அதோடைய விஷயங்களை வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷன்னி கிளரிக்ஸ், அதாவது சன்னி முஸ்லீமுடைய கிளரிக்ஸை வச்சு லாஸ்ட்டாக மூமெண்ட்ஸ் நடக்கிறதா இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. நாளைக்கு தான் அவங்களுடைய எக்ஸிக்யூஷன் டே. என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி இந்தியா US ட்ரேட் டீலில் வந்து நல்ல ஒரு பாதையை நோக்கி போகுது. எதுவும் ஒரு இது இல்லாமல் போகுதுன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க வந்து வாஷிங்டனுக்கு அந்த டீம் போயிருக்கிறது. ரைட்டு. அப்புறம் வந்து 3 இஸ்ரேல் சோல்ஜர் கொல்லப்பட்டிருக்கிறதாக அல்ஜசீராவில் வந்திருக்கு. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் கொல்லப்பட்டதுக்கு பிபிசியில் வந்திருக்கு. அது எரர்னு சொல்லிட்டு இது சொல்லுது, இஸ்ரேல் சொல்லுது. அது 58,000 பேர் இது வரைக்கும் இறந்ததுக்காக இந்தியா டிவி இந்தியா வந்திருக்கிறது. அதே மாதிரி அங்கே இஸ்ரேலில் ஆன்டி கவர்மெண்ட் அந்த இதெல்லாம் நடக்குது, போராட்டங்கள் இந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்கிறது. ஓகே, இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யாவை வந்து 50 நாளைக்குள்ளே இந்த யுக்ரைன் இதை முடிவுக்கு வரலன்னு சொன்னால் மேலும் பொருளாதார தடை போடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஹிந்துவில் வந்திருக்கிறது. அதே மாதிரி இதுவரை பற்றி புத்தினை பற்றி ரொம்ப டஃப்பான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காப்புல. அதாவது டஃப் கை
ஃபூல்டு எ லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. NDTVயில் இந்த இது வந்திருக்கிறது. சரி, அதே மாதிரி யுஎஸ் வந்து அதிகமான இராணுவ தளவாடங்களை உக்ரைனுக்கு வழங்கியிருப்பதாக AP நியூஸில் வந்திருக்கிறது. சரி, இப்போ வந்து இதெல்லாம் வந்து குளோபலாக வந்து இப்போ அமெரிக்காவுடைய எதிர் விஷயங்கள் ரஷ்யா பக்கம் திரும்பி இருக்கிறது. மற்ற இப்போ ஈரான் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறதாக செய்திகள் வருது. இஸ்ரேல் காசாவுடைய சீஸ்ஃபயர் இது வந்து ஒரு ஹால்ட் ஆகுது. ஏன்னா தொடர்ந்து மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறதும் அவங்களுடைய சோல்ஜர் கொல்லப்பட்டு அங்கிட்டு ஒரு பகுதி அப்படி போய்ட்டுருக்கு. மிடில் ஈஸ்ட் டென்ஷனில் குறையலை. ஓகே, ரஷ்யா பக்கம் திரும்பி இருக்குது. அதே மாதிரி சைனாவுடைய தாரிஃபும் ஒரு லைனில் தான் போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனை அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ குளோபலாக வந்து ஒரு டென்ஷன் ரைஸ் ஆகிட்டுருக்கிறது புரிஞ்சுக்கலாம். இதனால தான் US வீக்ஸும் அதிகமாகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. சரி, நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடலாம். நிஃப்டி வந்து டெக்னிக்கலாக ஒரு ரைசிங் சேனல், அதில் சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. இப்போதைக்கு சப்போர்ட் ஏரியா 25,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட். ஏன்னா 26,277 தான் லைஃப் டைம் ஹை. அதில் இருந்து 1,277 பாயிண்ட்ஸ் இறங்கி 25,000ங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. இதை உடைக்கும் பட்சத்தில் ஃபர்தராக ஃபால்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஆனால் நம்ம எதுவும் நடக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போதைக்கு ட்ரம்ப்புடைய தாரிஃபாக இருக்கட்டும், மற்ற குளோபலாக ரஷ்யா கூட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போதைக்கு 20 மூவிங் கீழே 50 மூவிங் மேலே ட்ரேட் ஆகுது. சரி, இப்போ என்ன நடக்கலாம் வந்துடலாம். குளோபல் மார்க்கெட் மிக்சட், நம்ம மார்க்கெட் டவுன் சைடு இருக்குது, FIs டவுன் சைடு இருக்காங்க, டெக்னிக்கலாக டவுன் சைடு, ஆனால் சப்போர்ட் ஏரியா சப்போர்ட்டில் இருக்குது. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி ஒரு 13 பாயிண்ட்ஸ் ஏதோ அப்பில் இருக்குது. அதை ஃப்ளாட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்படி இருக்கும் பட்சத்தில் ரேஞ்ச் மார்க்கெட்டு தான் மறுபடியும் ரேஞ்ச் மார்க்கெட் ஆர் எனி நியூஸ் கேன் சேஞ்ச் த வியூ. அது எப்போவும் நம்ம சொல்கிறது தான். அதே நேரத்தில் ஸ்பெஷலான ஒரு இப்போதைக்கு நிஃப்டிக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டாட்டா வந்து பாசிட்டிவ் 2.1% அப்படி தான். இதை வந்து மார்க்கெட் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணலாம். FIs கூட இதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பை பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது, ரிசல்ட்ஸு பாசிட்டிவாக மற்ற கம்பெனிகள் வரும்போது மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகலாம், பார்க்கலாம்.